நீதிபதி செந்தில்குமார் வெளியிட்ட கருத்துக்கள், அவர் அளித்த தீர்ப்பு ஏதோ தமிழ்நாடு அரசு திமுக அரசுக்கு கொட்டு வச்சதாகவோ, தாவேகா என்கிற ஒரு கட்சிக்கு சொல்லப்பட்ட அறிவுரையாகவோ கண்டிப்பாகவோ நான் பார்க்கல. இந்த சமூகத்துக்கு செய்த ஒரு நல்லது, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தார்மீக பொறுப்பையும் ஒரு தார்மீக பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிற முறையில் மிக முழுமையாக அந்த தீர்ப்பை வரவேற்கணும் தான் சொல்லுவேன். மாறாக அவர் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு, முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லி அதை கொச்சைப்படுத்த முயல்வது அது சட்டவிரோதம் மட்டும் அல்ல, முதிர்ச்சியற்ற செயலும் கூட. அப்படின்னா அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்கள், தீர்ப்பில் இருக்க தவறுகளை சுட்டி காட்டுங்க. இன்னும் உங்களுக்கு ஃபோரம் இருக்குது, அப்பீலுக்கு போங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டையே செட்டிசைட் பண்ணுங்க, இவர் சொன்ன கருத்துக்களை திரும்ப பெறணும்னு சொல்லுங்கள். அவர் ஓரலாக சொன்ன விஷயங்கள்லாம் தீர்ப்பில் இல்லை, அது வேறு விஷயம். பட் அவரும் மனுஷர் தானே, நீதிபதிகளும் மனிதர்கள் தானே, இல்லை அவங்க எதுவும் வேறு எதுலையா செஞ்சவங்களா, உலோகத்தால் ஆனவர்களா? அவர்களுக்கும் இதயம் இருக்குது, அவர்களுக்கும் பிள்ளை குட்டி இருக்குது. நம்ம பிள்ளை அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன துடிச்சிருப்போன்னு ஒருத்தரும் தங்களை பொருத்தி பார்த்து தான் இப்போ எல்லாம் விஷயங்களை அணுக ஆரம்பிக்கிறாங்க. முழுக்க முழுக்க சட்டம் மட்டும்தான் எங்களுக்குன்னு யாரும் சும்மா இப்படிலாம் பார்த்துக்கிறது இல்லை. நாங்கள் பொதுமக்களுடைய உணர்வுகளையும் அவருடைய உணர்வுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கலாம். பல வழக்குகள் விசாரணையின் போது நீதிபதிகள் சொல்கிறாங்க. இவரும் பார்த்துருப்பார், அதை வெளிப்படையாக ஒத்துக்கிறேன். நானும் வீடியோக்களை பார்த்தேன், மனசு பதறது. இப்படி ஒரு தலைவரா, இப்படி ஒரு கட்சியான ஏன் கேட்குறார்? விஜயை விமர்சிக்கணும் அவருக்குன்னு ஆசையா? இல்லையே. அவர் வெளியிட்ட வீடியோவில் இந்த நிகழ்வுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு ஒரு வரி சொல்லியிருந்தா நிஜமாவே நீதிமன்றம் இவ்வளவு கடுமையாக போயிருந்திருக்காது. அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்கலன்னா என்ன தலைவன், தலைமை பண்பே இல்லைன்னு நீதிபதி சொல்கிறான்னு என்ன விஜய்க்கு அவர் எதிரியா? வாய்க்கா தகராறா, இல்லை சொத்து தகராறா, இல்லை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறல தகராறா? இதான ஒரு சண்டைக்கு தானே காரணமாக இருக்க முடியும். எதுவுமே இல்லாமல் உங்கள் மேலே இவ்வளோ பெரிய விமர்சனம் வைக்கிறான்னா காரணம் என்னன்னு முதல்ல விஜய் யோசிக்கணும்.